அனைவருக்கும் வணக்கம். களஞ்சியம் ஆப் வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேட் வெர்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2025-26க்கான வருமான பிடித்தம் வந்து நீங்கள் ஓல்டு ரெஜிமுக்கு போகிறீங்க அல்லது நியூ ரெஜிமுக்கு நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் 2024-25 ஒருவேளை நீங்கள் நியூ ரெஜிமில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ரெஜிமில் தான் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓல்டு ரெஜிம் வந்து நீங்கள் மாறிக்கொள்ளலாம். சப்போஸ் போன டைம் நீங்கள் ஓல்டு ரெஜிம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்த தடவை வந்து நியூ ரெஜிமில் தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்களும் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி நியூ ரெஜிமில் தான் பெனிஃபிட் இருந்துச்சு, இந்த ஆண்டு எனக்கு நியூ ரெஜிம்னே கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இவங்க தேவைப்படுவோர் மட்டும் இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். ஃபஸ்ட்டு இது அப்டேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய களஞ்சியம் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அப்டேட்டில் இருக்காங்க, நம்ம செக் பண்ணணும். இப்போது என்னுடைய சர்ச் பாரில் களஞ்சியம் அப்படிங்கிற நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு களஞ்சியம் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு களஞ்சியம் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆல்ரெடி நீங்கள் அப்டேட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் உங்களுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வாறு இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் வந்து களஞ்சியம் ஆப்பில் இப்போ தான் புதுசாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த வழிமுறைகளை மேற்கொண்டு நீங்கள் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கான பாஸ்வேர்டு வந்து நம்ம போட்டிருப்போம், அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கான பாஸ்வேர்டை போட்டு நான் வந்து லாகின் பண்ணுறேன். இப்போ அந்த பாஸ்வேர்டு அந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து களஞ்சியம் ஆப் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் மை ஆப்ஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம கடைசியாக கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நான் வந்து நியூ ரெஜிமில் இருக்கனால எனக்கு அப்படியே இருக்கனால அப்படியே நான் விட்டுறேன். ஒருவேளை வந்து நான் நியூ ரெஜிமிலிருந்து ஓல்டு ரெஜிமுக்கு போகிறேன் அப்படின்னா மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நான் டச் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஆண்டு வந்து ஓல்டு ரெஜிமுக்கு நான் மாறிடுவேன். இல்லை நீங்கள் போன டைம் நீங்கள் ஓல்டு ரெஜிமில் இருந்தீங்கன்னா அது காட்டும் உங்களுக்கு. இப்போ நியூ ரெஜிமுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிமை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்துடணும். இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.